ஜனவரி 25 ரத சப்தமி 100 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த நாள். இந்த ஒரு இலையும் ஒரு ஸ்பூன் கோதுமையும் போதும். 7 ஜென்ம பாவம் தீர்ந்து, பித்ரு தோஷம் தீர்ந்து, உங்கள் கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து கோடிக்கணக்கில் பணம் வரும். இந்த தீபத்தை எப்போ ஏற்றணும்? இந்த நாளில் நம்ம இலைய வச்சு ஏன் நம்ம தலை குளிக்கணும்? எந்த நேரத்தில் குளிக்கணும்? எதற்காக இந்த தீபத்தை நம்ம ஏற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சும் செய்வோம், தெரியாமையும் பல பாவங்களை செய்வோம். அந்த மாதிரி நம்ம செஞ்ச பாவம், முன்வினை கர்மங்கள் எல்லாம் விலகணும் அப்படின்னா நம்ம கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய விரதம் இருக்கணும் அப்படிங்கன்னு கூட இல்லை. ஆனால் மறக்காமல் தீபம் ஏற்றி வழிபட வேண்டிய ஒரு நாள் அப்படின்னா இந்த ரத சப்தமி நாள். இந்த ரத சப்தமியை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மகாபாரதத்தில் ஒரு வலிமை வாய்ந்த நாயகன் அப்படின்னா பீஷ்மர். விதிவசத்தால் அவர் கௌரவர்கள் அணியில் போர் புரிய நேர்ந்தது. பீஷ்மருக்கு அவர் விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி மரணம் நேரும் அப்படிங்கிற வரம் அவர் வாங்கியிருந்தார். ஆனால் அப்படி அவர் வரம் வாங்கியும் அவர் விரும்பியும், அதாவது நம்ம இனிமே இந்த உலகத்தில் வாழ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறப்பையும் அவருக்கு மரணம் ஏற்படலை. அப்போ அங்கே வேதவியாசர் வர்றாரு. அந்த வேதவியாசர்கிட்ட இவர் கேட்குறாரு, ஏன் எனக்கு இந்த அவல நிலை, நான் விரும்பியும் எனக்கு ஏன் மரணம் வரலை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வேதவியாசர் சொல்கிறாரு, துரியோதனன் அவையில் பாஞ்சாலிய துச்சாதனன் துகில் உரிந்த போதும் அந்த அவையில் இருந்த யாருமே அவளுக்கு உதவ முன் வரலை. இது அநீதி அப்படின்னு யாரும் குரலும் கொடுக்கல. நீங்களும் அங்கே தான் இருந்தீங்க. அநீதிகளை செய்வது மட்டும் இல்லை, செய்கிறவங்களை பார்த்துக்கிட்டு அதை தடுக்காமல் செயலற்றவன் போல் காட்சி தருவதும் கூட பாவம்தான். அதற்கான தண்டனையை நீங்கள் இப்போ உடல் அளவுலையும் உள்ள அளவுலையும் நீங்கள் பட்டு தான் ஆகணும், அதை அனுபவிச்சு தான் தீரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதற்காக வேதனைப்பட்ட பீஷ்மர் இதற்கு என்னதான் பிராய்ச்சித்தம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பீஷ்மர்கிட்ட எருக்க இலையை வியாசர் காமிச்சு, இதனுடைய பெயர் அர்க்கபத்திரம். அர்க்கம் அப்படின்னா சூரியன். சூரியனோட முழு சக்தியும் அதில் இருக்குது. இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்க போகிறேன், அது உன்னை புனிதப்படுத்தும் அப்படின்னு வியாசர் சொல்கிறாரு. அதற்கு பிறகு பீஷ்மரோட உடம்புல வியாசர் அந்த அர்க்க பத்திரத்தால், அதாவது எருக்க இலையால் அலங்கரிக்கிறாரு. அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக தியான நிலைக்கு போய் பீஷ்மர் முக்தி அடைகிறாரு. இந்த ரத சப்தமி அன்று தான் பீஷ்மர் உடம்புல வியாசர் எருக்க இலையை வச்சு அந்த இது புனிதப்படுத்துகிறாரு. அதனால தான் அந்த நாளில் நம்ம எருக்க இலையை வச்சு நம்ம குளிக்கிறோம். பீஷ்மர் முக்தி அடைஞ்சதும், அதாவது இறந்து போன பிறகு தர்மர் வருந்துறாரு. அவருக்கு யார் பித்ருக்கடன் செய்வது அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு. அப்போ வியாசர் தர்மரே வருந்த வேண்டாம், ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கு தூய்மையான துறவிக்கும் பித்ருக்கடன் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. வருங்காலத்தில் பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும். ரத சப்தமி அன்று தங்கள் உடலில் எருக்க இலைகளை வச்சுக்கிட்டு யார் குளிக்கிறாங்களோ அவர்களுடைய பாவங்கள் விடுபடுவார்கள். பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளித்த புண்ணியமும் கிடைக்கும், அவர்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால தான் இந்த நாளில் நம்ம எருக்க இலையை வச்சு சாஸ்திரத்தில் சொல்லியபடி நம்ம நீராடுறோம். அப்படி நம்ம செய்யறதுனால தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் விலகும். அது மட்டும் இல்லை, நம்ம சாதாரணமாக தர்ப்பணம் அப்படின்னா எள்ளும் தண்ணியும் வச்சு கொடுக்கறதுக்கு பேர் தான் தர்ப்பணம்பா. ஆனால் இந்த நாளில் நம்ம எள்ளை யூஸ் பண்ணக்கூடாது, தண்ணியை மட்டும் வச்சு பீஷ்மருக்காக நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனவரி 25 ரத சப்தமி என்ன கிழமையில வந்திருக்குன்னு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு. இந்த ஞாயிறு அப்படிங்கிறது சூரிய பகவானுக்குரிய கிழமை. ரத சப்தமி அப்படிங்கிறது சூரியனுக்குரிய நாள். இப்போ இந்த ரத சப்தமியும் ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிறது மிகவும் சிறப்பு. இன்றைய தினம் சப்தமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 சனிக்கிழமையே சப்தமி திதி ஆரம்பிச்சிருது. இரவு 11:14 பிறகு சப்தமி திதி ஆரம்பித்து 25 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:19 வரையும் சப்தமி திதி இருக்குது. அதனால் சப்தமி திதி 25 முழுவதுமாக இருக்குது. அன்றைய தினம் ராவுகாலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம்தான் வருது, 4:30 to 6. யமகண்டம் மதியம் 12 to 1:30. குளிகை மதியம் 3 to 4:30. சரி, இந்த நாளில் எப்போ நம்ம இந்த எருக்க இலையை வச்சு குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
விடிய காலமே நமக்கு சப்தமி திதி இருக்குது. எப்பவுமே குளிக்கக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் குளிப்பது மிகச்சிறந்த பலனை தரும். அதனால் 4:30 to 6க்குள்ளே இருக்கக்கூடிய நேரத்தில் குளிங்க. அதை விட்டுட்டீங்க அப்படின்னா காலையில் 6 to 7 சூரிய ஓரையில் சூரிய பகவானை நினச்சி ரத்த சப்தமி நாளில் குளிக்கலாம். அதையும் விட்டுட்டிங்கன்னா 7 to 8 9 மணிக்குள்ளே குளிச்சிருங்க. 9 மணிக்கு மேலே ரோகம். சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு ஆண்கள் சூரியனுக்கு பிடித்த இந்த 7 எருக்க இலையை எடுத்து அதில் கொஞ்சோண்டு விபூதியை வச்சு 4 பச்சரிசியை வச்சு கிழக்கு திசை நோக்கி நீராடணும். பெண்களாக இருந்தால் 7 எருக்க இலையை எடுத்து, அது கன்னி பெண்ணாகவும் இருக்கலாம், சுமங்கலி பெண்ணாகவும் இருக்கலாம். ஆனால் பெண்கள் அந்த எருக்க இலை மேலே மஞ்சத்தூளை தான் வைக்கணும். அட்சதையாக பச்சரிசி வச்சுக்கலாம், ஆனால் விபூதி வச்சு குளிக்கக்கூடாது. இதற்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு சிகப்பு திரி வேணும். சிகப்பு திரி என்னால் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் குங்குமம் இருந்தது அப்படின்னா அதை தண்ணியில் கலந்து அந்த குங்குமத்தில் அந்த திரியை போட்டு அதை சிகப்பாக்கி காய வச்சுக்குங்க. இது காய வைக்கலாம், எனக்கு நேரம் இல்லை, விட்டுட்டேன், இப்போ கடைசி நேரத்தில் தான் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க வெறும் குங்குமத்தில் திரியை நல்லா போட்டு அப்படியே தேய்ச்சி அதை எடுத்து வச்சுக்குங்க. அடுத்து கோதுமையை கொஞ்சோண்டு எடுத்துக்குங்க. ஒரு கைன்னு நான் போட்டிருக்கேன். ஒரு கை கோதுமை வேண்டியதில்லை, ஒரு ஸ்பூன் அளவு கோதுமை இருந்தால் கூட போதும். அது ஒரு பரிகாரத்துக்காக நம்ம எடுக்க வேண்டிய ஒரு பொருள், அவ்வளவுதான். இப்போ துளி பச்சை கற்பூரம் எடுத்துக்குங்க. இப்போ ஒரே ஒரு எருக்க இலையை எடுத்துக்குங்க. இந்த தீபத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இலை வெள்ளருக்கு இலையாக இருந்தது அப்படின்னா தான் அதற்கு அதீத சக்தி உடையது. வெள்ளருக்கு இலை கிடைக்கல அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஊதா நிறத்தில் பூக்கும்ல அந்த எருக்கஞ்செடியில் இருக்கக்கூடிய இலையை பயன்படுத்திக்கலாம். இந்த எருக்க இலை மேலே கொஞ்சம் கோதுமையை வைங்க. இந்த கோதுமையை வச்சுட்டு அதற்கு மேலே அந்த அகல் விளக்கை வைங்க. அந்த அகல் விளக்கில் அந்த சிகப்பு திரி போட்டு அந்த தீபத்தை ஏற்றுங்க. இதில் துளி பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் நல்லா இது பண்ணி விட்டு போடுங்க. ரதசப்தமி நாளில் தான் சூரியன் பிறந்ததாக கருதப்படுது. அந்த நாளில் சூரியனுக்கு விசேஷமான ஒளி பிறக்கிறதுனால தான் அன்றைய தினத்தில் ரதசப்தமி நாளில் சூரியனை நம்ம கும்பிடுறோம். இப்போ நாராயணனோட அம்சமே யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். இந்த சூரிய பகவானுக்காக இந்த சிகப்பு திரி, பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் உரிய பச்சை கற்பூரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ அந்த பச்சை கற்பூரத்தை அதில் போட்டிருக்கோம். இந்த எருக்க இலையில நம்ம விளக்கு போடுறோம்ல, அதற்கு பயன்படுத்துகிற இலையை நல்லா கழுவிட்டு சுத்தம் செஞ்சுட்டு அதற்கு பிறகு தான் அதில் கோதுமையை வைக்கணும். மஞ்சள் குங்குமம் மறக்காமல் அந்த இலையில வச்சுருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் என்ன பண்ணணும், இந்த கோதுமையை எடுத்து தண்ணியில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதற்கு பிறகு குருவிக்கோ புறாவுக்கோ அதை போட்டுடுங்க. இந்த இலையை அப்படியே கால்படாத இடத்துல போட்டுடுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.